கொரோனாவோட வாழ்வாங்கிறது வாழ்வின் வாழ்வுன்ற உண்மை மாதிரி இப்ப தோப்படு கந்தசாமி வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் வாணியக்காக மற்றும் பாமு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உற்சாகம்தானே வாணியக்கா? உற்சாகம் நீங்கள் ஆமாம், சற்று இருந்தாலும் உற்சாகம்தான். நன்றி. இன்றைய நாளில் படைப்புகள் படைத்த அனைத்து படைப்பாளருக்கும் மற்றும் இன்று காலை சிந்தனை தந்த அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் சிறப்பான சிந்தனைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் காலை தோப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ் உண்மைக்கு செல்வோம். ஆம், சற்று அன்பான உடல்நிலை இருந்தாலும் சமாளித்து சில நேரம் இந்த டைமையும் எடுத்துக்கொள்கிற வேலைக்கு இருக்கும். நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. இணைந்து நான் நல்ல தருகின்றேன். வாழ்வு உண்மை 259வது வாரத்திற்கான தலைப்பு நினைவு நாள். நீங்கள் உங்கள் உறவுகளின் நினைவு நாளை திரியின்படியா அல்லது மறைந்த நாளா அல்லது வேறொரு நாளா உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வு உண்மை நிகழ்வில் மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பு அழைக்கின்ற முறைகளே. ஆம், ஒரு முறை தருகிறேன். வாழ்வு உண்மை 259வது வாரத்துக்கான தலைப்பு நினைவு நாள். நீங்கள் உங்கள் உறவுகளின் நினைவு நாளை திரியின்படியா அல்லது மறைந்த நாளா அல்லது வேறொரு நாளா நினைவு கொள்ளுங்கள். உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வு உண்மை நிகழ்வில் மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பு அழைக்கிறவர்களே. அன்பானவர்களே, இதை எடுத்து கொண்டேன் என்றால் இப்போ சமகாலத்தில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுமே காலங்கள் வந்து கொண்டு போய்கொண்டு கேட்க சில மாற்றங்களும் பழக்கங்களும் வந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த நினைவு நாளை நீங்கள் இப்போது சில பேர் எப்படி உங்களுக்கு கொண்டாடுறா அந்த நாள் அப்படி நினைக்கிறீங்க. அது நீங்கள் இனி வருங்கால சந்ததிகளுக்கு எப்படி அது எந்த வழியில் நல்லது அல்லது என்னென்றால் உங்களோட அனுபவங்கள் இப்போ வாழ்ந்துருப்போம். ஒரு மனிதனும் வாழ்ந்துருப்பீங்க. அப்போ உங்களோட அனுபவங்களை பல இடங்களில் உங்களுக்கு தெரியும், பார்வையில் பார்த்து கொண்டு வந்திருப்போம். இந்த நினைவு தினங்களை எப்படி அவள் அது நினைக்கிறீங்கன்றதை உங்களை பகிர விரும்புகிறீங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோட முதல்ல அது நேவி பிலிப்ஸ் அவர்களின் திருமண ஆண்டு 55வது ஆண்டுக்கு எங்கள் குடும்ப சார்பான வாழ்த்துக்களை கொண்டு மற்றும் நடேசன் அவர்களின் நினைவு நாளை இந்த நாளும் நினைவை கொண்டு நாம் சொல்வோம். அவரது கணவனார் ஜூட் நடேசன் அவர்கள் அவருக்கு வந்து சொல்லி விடுவார்கள். நடேசன் என்ன பேர் வாங்கியக்கா? ஜூட் நடேசன். ஜூட் நடேசன் அவர்களும் நினைவு நாளை இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு தொடர்வோம். ஆம், மற்றது உலக தமிழ் மொழியின் மாதம். இந்த மாதம் அது இந்த நாளில் சமூக ஒழுங்கிசை வலியுறுத்தும் ஆண்டா 2025 இந்த நாளை கொண்டு நாம் தொடர்வோம் வாழ்வுமே. ஆம், அவர்களை வாழும் அவருக்கு நன்றி இணைந்ததுக்கு. அதுக்கு முன்னால் இதில் ஒரு படம் வருகின்றது, தெரிகின்றதா? ஒரு சீனரியில செய்யப்பட்டது. அதை பாருங்கள். ஒரு கடற்கரை சீன தென்னமரத்து பிள்ளையார் சிவனால இருக்கு. ஆமாம், அந்த இத்தனை 4 பேர் படம் உருவம் அதில் இருக்கிற மாதிரி இயற்கை அந்த தென்னை மரத்தின்படி தென்னை மரத்தால செய்யப்பட்ட. ஆமாம், சிவன் பிள்ளையார் முருகன். ஆமாம், முருகன் பெருந்தாங்காலம் பிள்ளையாட்ட தும்பிக்கையும் இருக்கிறது சைட்டான. ஆமாம், அதை ஒரு காலங்களில் ஒரு இது கொண்டு பார்த்தேன். சிறப்பு. தொடருங்கள் அன்பானவர்களே. ஏன்னா இந்த நினைவு தினங்கள் வந்து திரிய சில இடங்கள் பொறுத்து சில பேர் அப்படி திரிய தன்மையும் அல்லது மறைந்த நாள் எடுத்துக்கொள்ளியும் அல்லது இப்போது வருங்காலங்கள் சந்ததிக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றது அது கூட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்களா? வைத்தா போட்டவர்களை நன்றி இடத்துக்கு வணக்கம் சேகர். நான் எனது சொந்த கருத்தை உற்சாகமா இருக்கின்றேன். எனது சொந்த கருத்தை தான் நான் இதில் தருகின்றேனா என்னென்று சொன்னால் ரெண்டையும் நான் எடுத்துக்கொள்வதில்லை. நான் எந்த நினைவு நாளையும் ஒரு இதுதான் முக்கியம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அதுவும் நாங்கள் வாழ்கின்ற சமூகத்தில் அப்படி இல்லை. ஆனால் இப்பொழுது
இளையவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். உண்மையிலே சொல்ல போனால் ஆரம்ப காலங்களில் எங்களோட உம்மா எந்த மாதம் பிறந்தா எந்த ஆண்டு பிறந்தாண்டு கூட எனக்கு தெரியாது. உண்மையை சொல்ல போனால் அந்த காலங்கள்ல பழையாக்களுக்கு குறைவுதான். ஆமா, உண்மையிலே தெரியாது. நான் சத்தியமா சொல்கிறேன். என்னென்று சொன்னால் அவ மக்காக்கு போகும் பொழுது அவைக்கு அந்த அவட பாஸ்போர்ட் ஒன்று முடிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் அந்த ஆண்டை நான் தெரிந்து கொண்டேன். அதே போல எனது தாயாரிடம் நாங்க எப்ப பிறந்தோம் என்று கூட அவ எப்படி சொல்லுவான்னு சொன்னா, நோம்புக்குள்ள பிறந்த, ஹஜ்ஜி பெருநாள் அன்று பிறந்த ஒரு அந்த மாதத்தின் அடிப்படையை வைத்துதான் அவ சொல்லிக் கொள்வார். பிறந்த நாள் கொண்டாடியதற்கான சரித்திரமே இல்லை. தாயகத்தில் இருக்கும் பொழுது பிறந்த நாள் கொண்டாடின சரித்திரமும் இல்லை. இறந்த நாளைகளையும் நாங்கள் கொண்டாடுவதில்லை. அந்த நாட்களையும் நாங்கள் நினைவு கூறுவதும் இல்லை. ஆனால் இது தெரிந்திருக்கும். இப்ப எங்களோட பெற்றோர்கள், தாய்கள், எங்களோட உடம்பிறப்புகள் இத்தனை மாதம் இந்த மாதம் அந்த மாதம் அந்த வருடத்துக்கு ஒரு நாளும் நீங்க அப்படி செய்கிறீங்களா? ஒரு நாளும் நாங்கள் கொண்டாடுவதில்லை. நாங்கள் அந்த நினைவுகளை எடுப்பதும் இல்லை. ஆனால் இப்ப பெற்றோர்கள் இறந்திருந்தால், உறவுகள் இறந்திருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு ஒரு ஏழை மக்களுக்கு நாங்கள் எடுத்துனா கொண்டாடுவதில்லை. இப்ப நீங்க அந்த அண்டை நான் சொல்லல, அதுக்கு அடுத்த வருஷம் இப்ப 1வது வருஷம் 2வது வருஷம் வரைக்க அவையில் ஒரு தேதி அந்த தேதியை எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்க மனிதர்கள் அந்த பெற்றோர்கள் இத்தனாம் தேதி இறந்திருந்தார்கள் என்று சொன்னா, இப்ப தாயார் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் இறந்திருந்தார். சரியா? அந்த நாள் வரும்பொழுது எனக்கு எங்களோட தாயார் இறந்த நாள் நினைவுக்கு வரும். ஏனென்று சொன்னால் நான் அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. அந்த உலகத்துக்கு வந்தது. அப்ப அந்த டைம்ல ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அதை கொண்டாடுவதும் இல்லை. அதை நினைவு அதுதான் அந்த நினைவு நாளில் நான் என்னால் என்றத தர்மங்கள் செய்து கொள்வேன். அவங்களை நினைத்து நாங்கள் தினமும் தர்மங்கள் செய்கின்றோம். தினமும் நான் இதுக்கு சொல்லவில்லை, தினமும் செய்கின்றோம். தினமும் என்று சொன்னால் அதை சொல்லி கொடுத்ததில்லை. இல்ல அதை சொல்லி இது என்று சொல்லி அதிகமானவர் அப்படி கூட மார்க்குது. அப்படி அதிகமானவர்கள் அப்படி செய்கிறார்களா? அல்ல, மனதுக்குள் ஆமா, மனதுக்குள் நினைத்துக் கொண்டு நான் அதை நான் இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள், இதை செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லி நினைவு நாள். இப்ப தெரிந்தானே உலகம் புள்ள அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் அந்த இறந்தவர்களுக்காக கலவை நின்று வர்றது. மற்றது பிறந்த நாளை விட பிறந்த நாட்களை கொண்டாடுவதை விட அந்த மறைந்து போனவர்களுக்காக தர்மங்கள் செய்யப்படுவது அதிகமாக இருக்கிறது. அதிகமாக அதை சதகத்துல் ஜாரியா நிலையான தர்மம் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் நிறைவேற்றி செய்து கொடுப்போம். அதை செய்து கொடுப்போம். ஆனால் அதற்காக பேரடித்து இன்னாருக்காக நாங்கள் வழங்கப்பட்டது, இந்த நினைவுக்காக இந்த நாளுக்காக செய்யப்பட்டது என்று சொல்லுவோம். மறைமுகமாக இப்ப இந்த இடது கையால் கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி ஒன்றும் சொல்லப்படவில்லை, செய்யப்படவும் இல்லை. ஆனால் மனிதர்கள் என்ற ஒரு ரீதியில் அதை அந்த அவர்களோடு வாழ்ந்த காலம் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். அதற்காக செய்து கொள்வது வளமையாக இருக்கிறது. ஆனால் புலம்பெயர்ந்த நாட்டில் பிள்ளைகள் பிறந்த நாளை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கலாச்சாரத்தோடு சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். பிறந்த நாளாம் இல்ல, நான் இறந்த நாளைத்தான் அதிகமாக நான் உடம்பிறப்புகள் இறைந்த நாளுக்காக நான் செய்து கொள்வது வழக்கம். பிறந்த நாளை நான் அதிகமாக இருப்பதில்லை. ஆனா பிள்ளைகள் பிறந்த நாள் அன்றைக்கும் நான் ஏதாவது தர்மம் செய்து கொள்வேன். கேக் வெட்டுவது அப்படி ஒன்றும் இல்லை. இன்று ஞாபகமாக இருக்கிறது, எனது வீட்டில் முதல் செல்வி அக்கா அவர்கள் எனது இரட்டை குழந்தைகளுக்கு கேக் கொண்டு வந்து வெட்டினது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. இந்த 27 வருடங்களை தாண்டி விட்டது. அவதான் முதல் கேக் செய்து கொண்டு வந்து வெட்டியிருந்தார்.
வெட்டியிருந்தார். அது இன்றும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. ஆனா ஆனால் ஒரு அந்த அந்த சமயத்துல நாளை அந்த நாளை சந்தோஷமாக பிள்ளைகளோட சேர்ந்து நாங்க சாப்பிட்டு எங்களோட வீட்டுகளோட அடுத்தது அந்த இந்த இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைகள் விரும்புகின்றார்கள் என்று 2-3 பேரை கூப்பிட்டு சாப்பிட்டு வழக்கம். அது ஆனா நீங்க தாயகத்தில் இது இருக்கும் போது ரெண்டையும் கொண்டாடவில்லை. குழப்புறீங்க. ரெண்டையும் குழப்புறீங்க. பிறந்த நாளா நினைவு நாளா? இந்த பிறந்த நாள் அதான் தாயகத்தில் விடுங்க. இருக்கும் போது பிறந்த நாளை விடுங்க. கொண்டாடுவதில்லை. நினைவு நாளை கொண்டாடுங்க. நினைவு நாள்ல இப்ப நீங்கள் செய்றீங்க. எதையும் கொண்டாடுவதென்று இல்லை. இல்ல கொண்டாடுவது இல்ல. அந்த நாளை நினைச்சு இப்ப என்னத்துக்காண்டி ஒரு கொண்டாட்டம் அது கொண்டாடினா தானே அது வந்து நினைவு நாள். அந்த நாள்ல எங்களோட இருந்தால் அவை எப்படி வாழ்க்கையில அந்த அவை எங்களை விட்டு பிரிந்த நாள் என்று எப்படியோ வேண்டானா ஒரு 4 பேருக்கு வேற நீங்க சொன்னாலும் உதவி செய்யற மாதிரி நான் அதிகம் அப்படி பார்க்க போனா நான் இறந்த நாட்களை அதிகமாக நான் நினைவு சில பேர் வந்து என்னன்னா இப்ப எங்கட சமயத்துல சில இதுகள் இருக்குது என்னென்றால் இப்ப அவை சேர்ந்தவன் அந்த நாள்ல இருந்து தேய்பிரை என்று பார்த்து திரி பார்க்கறது. அப்ப அந்த அவை பிறந்த நாள்ல இருந்து அந்த திரி பார்த்து தான் அதை செய்யறவையும் இருக்கிறோம். சில பேர் வந்து அந்த நாள் மட்டும் எடுத்து செய்யறவையும் இருக்கிறோம். அப்ப நீங்கள் உங்களோட இதை சொன்னீங்க நன்றி. அதாவது நீங்கள் உங்களோட பக்கங்கள்ல நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா உங்களோட சமயத்துல இந்த மாதிரி அப்படி சமயத்தில் இல்லை. அதைத்தான் சொல்ல பாருங்க. மற்றவர்கள் செய்கிறேன் இல்லையா அந்த நினைவு நினைவு நாள் நாங்க கொண்டாடுவதில்லை. இப்ப பிறந்தவன 30-40 அந்த ஆண்டு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. 7ஆம் நாள் 3ஆம் நாள் 3 நாளைக்கு நீங்கள் மட்டும்தான் இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய வீடுகள் முறைப்படி வேண்டாம். அதிகமா நோமல் இப்ப கூட உறவுகளுக்கு யாரும் இப்படி நினைவு நாள் என்றால் அதை நினைக்கிறோம் அந்த நாள் என்று அதுதான் கேட்டுக்கொள்றேன். இதைத்தான் சொல்ல வரேன். என்னன்னு சொன்னா அந்த மறந்துட்டு போனா அத நாங்க 3ஆம் நாள் 7ஆம் நாள் 5ஆம் நாள் என்று நாங்க அதை கொண்டாடுவதும் இல்லை, இருப்பதும் இல்லை. என்னன்னு சொன்னா 3 நாளையில நாங்க வளமைக்கு வந்து விடுவோம் என்று சொல்லப்பட்டு அப்படி வந்து அடுத்த நாளே நாங்க திருமணம் செய்யலாம். விரும்பினா அந்த வீட்டுல ஒரு நல்லது காரியங்கள் நடக்கலாம். அதுதான் நானும் அந்த அக்காவோட கதைக்கும் போது நாங்க அந்த ஒவ்வொரு மார்க்கங்கள்ல இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். கோயிலுக்கெல்லாம் போக கூடாது நான் கேள்விப்பட்டேன். அதே அவங்களோட மார்க்கத்தில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னன்னு சொன்னா அது அவங்க அந்த மார்க்கத்தில் இருக்கிற கடமைகள். எங்களுக்கு பெண்களாக இருந்தால் கொஞ்ச நாள் அந்த ஒரு 40 நாள் அவர்கள் அந்த மன ஆறுதலுக்காக கழித்துட்டு அந்த இட்டாண்டு சொல்ற பருவத்திற்கு வந்தோடு பெண்ணின் சம்மதத்தோடு திருமணம் செய்யணும். எந்த இதுவும் கொண்டாடுவதில்லை. ஆனா பெற்றோர்களானவர்கள் உறவினர்கள் அந்த மரணித்த நாளை அல்லது பிறந்த நாள் பிள்ளைகள் பிறந்திருந்தா அதுக்காக அந்த நினைவு நாளத்தான் கொண்டாட்டங்களாக இல்லாமல் உதவியாக ஏழைகளுக்கு அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு உதவிகளாக செய்து கொள்வார்கள். அதுதான். அப்ப இப்பொழுது புலம்பெயர்ந்த நாட்டில் என்னென்று சொன்னா தாயகத்திலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பிறந்த நாளை எனது சமூகத்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது பெரிய கோல் எடுத்து கோலாகாரமாக கொண்டாடுகின்றார்கள் இப்பொழுது. ஆனால் எனது வீட்டில் நான் செய்வதில்லை. பிள்ளைகளுக்குத்தானே அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் கூட்டாளிமார கூப்பிட்டு அவர்கள் அது சாப்பாட இந்த நாட்டில் வாழ்கின்ற குழப்பறாவடியால நாங்க அதுக்கு கருத்துக்குள்ள போவதா இருக்கு. பிறந்த நாளை தான் இப்ப சொல்லிருக்கீங்க. நான் எடுத்துக்கொள்வது அதிகமாக இருந்த உறவுகளை அதை பற்றி தான் சொல்லுங்கள். இன்றைக்கு ஏன்னா அதுக்குள்ள கணக்கு நாங்கள் என்னன்னா பிறந்த நாள்ன்றது இன்னும் வேற வித்தியம். அது வேற. அது அந்த நாள் தான் கண்டாயம் செய்வோம் பிறந்த நாள். இது வந்து அந்த ஒரு இறந்த நாளை அது திரி பார்த்து செய்யறது அல்லது ஒரு அப்படி ஒண்ணும் பாக்குறது. அதுவும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்கட புறக்கணக்கு மாதிரி மாறி மாறி வரும் அவங்க இறந்த தினங்கள். நாங்கள் அதிகமாக நான் இங்கிருந்து ஆங்கில கலண்டர் அதிகமாக பொதுவாக பார்த்துக் கொள்வேன். டிசம்பர் 12ஆம் தேதி 13ஆம் தேதி எல்லாம் எங்களோட உறவுகள் இறந்த நாள். அதை நான் ஞாபகப்படுத்தி அவர்கள் நினைவாலே இந்த மனசுல நினைச்சு கொண்டு
நான் ஏதாவது தர்மங்களை நான் செய்து கொள்வேன். சரி, நீங்க அப்படியானா இறந்த நாளை தான் எடுத்துக்கொள்றீங்க, இறந்த நாளை தான் எடுத்துக்கொள்றீங்க. அதைத்தான் நான் கேட்டுக்கொண்டேன். ஏனென்னா வருங்காலங்கள்ல சில பேர்கள் வந்து இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு சமயங்கள்லையும் அப்படித்தானே, இப்ப மற்றவர்களும் கேட்போம், மற்ற பக்கங்களையும். ஆமாம், நன்றி சேகர். நன்றி நன்றி இணைந்ததுக்கு. நீங்க நீங்க உங்களோட கேள்வி குழப்பமாக இருந்தது. எதை என்னன்னு சொன்னா, நீங்க கேட்டிருந்தீங்க எதை கொண்டாடுகிறீர்கள், கொண்டாட்டம் நினைவு நாளை எதை நினைக்கிறீங்க, கொண்டாட்டம் பிறந்த நாளையும் இல்ல 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 பிறந்த நாள் இல்லாமல் இது நினைவு நாள். அந்த நினைவு நாள், நினைவு நாள் வர பிறந்த நினைவு நாளை தான் எடுத்துக்கொண்டேன். ஆமா, இறந்த நினைவு நாளை நான் அதை எடுத்துக்கொள்வேன். அதை நான் அந்த கோலாகலமாக செய்வது இல்லை, ஆனால் மறைமுகமாக எனது மனதுக்குள் சில பேர் வந்து இப்ப காலம் நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கும்போது வடிவா பார்க்க மாட்டேன், பிறகு 4 பேருக்கு பேஸ்புக்கள்ல போடுறதுக்காண்டி அங்க செய்யறது ஒன்று செய்யறதான அது அப்படி ஒன்றும் இல்லை. அந்த நானும் இதை நான் பேஸ்புக்ல போடுறதும் இல்லை, மத்தாக்களை சொல்றதும் இல்லை. இருக்கிற போது பார்க்க மாட்டேன் வடிவா. நீங்க பாத்துக்கீங்க யூடியூப்ல வருது, பெற்றோர்களை எவ்வளவு வேதனைப்படுத்தி போட்டு இருக்கும்போது தேவையே இல்லை, அப்படி என்ன தேவையே இல்லை. இருக்கும்போது நாங்க பார்த்தாலே போதும். ஆனால் எங்களை பெற்று வளர்த்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு வளர்த்திருக்கிறாங்க, அந்த நன்றி உணவொன்றை நாங்க நினைத்துக் கொள்ளும் போதும் அவர்கள் மூலமாக எங்கள் மார்க்கம் சொல்லுது, அவர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்ய சொல்லி அந்த ஞாபகமாக நாங்க மற்றது இன்னொரு பக்கம் வருது என்னன்னா, எங்களோட வருங்கால சந்ததிகளுக்கும் கூட நாங்கள் இப்ப நினைவு நல்லபடியா வாழ்ந்துட்டு போனீங்க, நினைவு நாள எடுத்து செய்யக்க அதை சொல்லி தன்னைக்க பிள்ளைகளோட சேர்ந்து செய்யக்க வருங்கால பிள்ளைகளும் இப்படி வாழணும், இப்படி தண்ணணும் அவன் மனங்கள்லயும் அப்படி ஒரு இது வரும். நீங்க சொல்வது 100% உண்மை. ஏன்னு சொன்னா, நான் அதை எனது பிள்ளைகளுடன் கலந்து ஆலோசித்து அவர்களிடம் அவர்களும் வேலை செய்கிறார்கள், அவர்களும் பணம் ஈட்டுகின்றார்கள். அவர்களிடமிருந்து நான் உங்களால ஏண்டதை தாங்கன்னு கேட்பேன், அவர்களும் அந்த சிறு சிறு தொகைகளை தருவார்கள். வாழ்க்கையிலையும் தாங்களும் இப்படி வாழணும், இறக்கும் போது வரையும் இப்படித்தான் வாழ்ந்துட்டு நாங்க மருத்துவத்து பிறகு எங்கட பிள்ளைகளும் எங்களுக்காக செய்ய வேண்டும். நாங்கள் எதை செய்யறோமோ அதை பார்த்துட்டு இல்ல என்னன்னு சொன்னா, சில விடயங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்குது, நாம் இருக்கிற மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா, பெற்றோர்களை நாங்க குழந்தைகள் இருக்கக்கூட பெற்றோர்கள் எங்களை பார்த்தது போல் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் அங்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. சில விடயம் கட்டாயம் இல்லை, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதுகளை அந்த குழந்தைகளுக்கு நாங்க ஊட்டி வளர்த்தாத்தான் அந்த பிள்ளைகள் பின்னுக்கு எங்களை மாதிரி வரும். அப்ப எல்லாரும் சொல்லிட்டு போகலாமே, கட்டாயம் இல்லை அவங்களோட இருந்து. அப்ப எங்களை பெற்றோர்கள் கொண்டு வெளியால தூக்கி எறிஞ்சிருந்தா நாங்க செய்ய மாட்டோம், கிடைக்க மாட்டோம். அவங்க தூக்கறியல் எங்களை வளர்த்துத்தானே பெரிய ஆள் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க பிடிக்காதங்கிறதுக்காக நாங்க பிடிக்காம போகலாது. நீங்க மாறுறதுக்காக நான் மாற வேண்டியது இல்லை, நான் செய்ய வேண்டியதும் இல்லை. எனக்கு ஒரு வழி இருக்க வேணும், எனக்கு ஒரு வழி இருக்க வேணும். அந்த வழியை நான் கடைபிடித்து போனா எங்க பிள்ளைகள் அதை தொடர்ந்து வரும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், ஒரு குடும்பத்துல எல்லாரும் அப்படி வர மாட்டேங்க. அது உண்மை. இப்ப 4 பிள்ளைகள் இருந்தா 4 பிள்ளைகளும் ஒரே அந்த காலங்கள்ல வந்துருச்சு. இப்பத்த காலங்களுக்கு அந்த காலத்திலயும் இல்ல சேகர். என்னன்னு சொன்னா, நாங்க உடம்பிறப்புகளோட வாழ்ந்தவங்க தான். 8-9 உடம்பிறப்புகளோட வாழ்ந்தவர்கள். ஒரு தெரிக்கிற குடம் ஒருவர்கிட்ட இராது. இல்ல ஒருங்கிணைந்து போற தன்மை இருக்கும். அந்த காலம் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்துல வந்து சாப்பிட்டு ஒன்றா இருந்து போறது, கட்டுக்கோப்பு இருந்தது. இப்ப குறைஞ்சு கொண்டு போறது வரைக்கும் இப்ப இல்ல என்று கூறிக்கொண்டு சேகர் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வைத்தாமோட்டோர்களே, நீங்கள் இணைந்து பயந்ததுக்கு நன்றி. மேல பல பக்கம் தொட்டி ஜனிக்கான கூட சமயத்தில் நீங்கள் இருந்தீங்க. அப்படி என்று கட்டாயம் இந்த ஒரு இறந்தால் அவைக்கென்று நாளண்டு இல்லை, நீங்கள் அது ஒவ்வொருவற்ற விருப்பம். அந்த நீங்கள் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து அந்த நாள் சேர்ந்த நாளை
எடுத்து மற்றவைக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி ஒரு அந்த அவையின் ஞாபகமா ஒன்றை செய்கிறீர்கள். இன்னொரு வாழ் ஏன்னா உங்களோட வாழாலும் வாழ்ந்தவை இன்னொரு உறவை நீங்கள் எடுக்கிறீங்கள். அந்த உதவி செய்யும் போது அந்த உறவோட வாழ்றீங்க. அப்போ அதுதான் சிறப்பும் ஆனது. ஏன்னா நாங்கள் அதை செய்யும் போது தான் மற்ற பிள்ளைகளுக்கும் கூட அதை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கும் கூட அந்த வாழ்க்கையில சில சில எத்தனையோ வழிகளை அதில் கொடுக்குது, நன்மையில கணக்கை கொடுக்குது. ஏன்னா நாம் எது நல்லது செய்கிறோமோ அதைத்தான் வருங்கால சந்தையிலும் அதை செய்யும். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஒரு விசும்பாயும் இதாயும் தான் போயிருக்குது சில பக்கங்கள். என்னடா இருக்கும்போது பார்க்காமல் எத்தனை இடங்கள்ல நீங்கள் பார்த்துங்க. அண்மையில் வந்த ஒரு யூடியூப் கூட இப்போ ஒரு 2 நாளில் போட்டுட்டு எடுத்து அந்த யூடியூப் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஒரு தகப்பனார் எப்படி வேதனைப்பட்டு எப்படி தண்டும் போது அங்கால பக்கத்தில் எப்படி வேதனைப்படுத்தி தண்டு ஒரு உதவி எடுக்க போன இடத்துல அப்புறம் தண்டது. அப்படி பல பல பக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு எத்தனை வீட்டுக்கு கூட வாசல் பல இடங்களில் அதை பண்ணி இருக்கும்போது வேதனைப்படுத்தி போட்டு பேருந்து இல்லாத பொழுது மற்றவை காண்டி கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அதுன்றது இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நாங்கள் பிள்ளைகளோட இருந்து கொண்டு இதை நாங்கள் செய்தோம்னா எங்களுக்கும் இதே தான் கதி. இப்போ அதெல்லாம் நான் தொட்டு சென்றேன். ஏன்னா இந்த காலகட்டங்களில் இப்படி போகிறபடியால் அதை கொண்டு வந்து நாம் அடுத்த முறை நின்றால் ஒரு முறை வந்து அதாவது பாய்ந்து கொள்ளுங்கள். ஆம், அதுக்கு மேல் ஒரு நானும் இந்த 2010வது ஆண்டு தான் இந்த 2025 ஜனவரி 16ஆம் தேதி 50வது ஆண்டு. அதில் நான் ஒரு சின்ன பாடல் ஒன்று இசை உண்டு எனது மகன் மூலம் நான் ஒரு ஸ்கிரீன் ஸ்கேன் பண்ணலாம். வாணிகா, ஹலோ வாணிகா. நம்ம அதுக்கு உறவு நேரம் வந்தால் எடுத்துக்கொண்டு தொடருவோம். மற்ற நீங்களும் மற்ற நாடுகளையும் கூட மற்ற மதங்களில் இப்படி என்றதையும் தெரிஞ்சு கொள்வோம். இதை என்னடா தெரிஞ்சு கொள்வதற்காக தான் இதை நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பை பல பக்கம் இந்த காலகட்டங்களில். செல்வி நித்யானந்தன் அவர்களையும் வாழ்வு என்பவரை நீங்களும் உங்களோட பக்கம் கருத்துக்களை பகிர விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் சொல்வது. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் உற்சாகம் தானே? ஆமா, உற்சாகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், சற்று உடல்நிலை இருந்தாலும் ஓகே, உற்சாகம் தான். ஒரு முயற்சி செய்யும் போது அது தானாக வந்துடும். கூடுதலா உங்களோட தந்தை இந்த 10வது ஆண்டு நினைவு. ஆமாம் ஆமாம், இந்த ஜனவரி 16ஆம் தேதி. ஜனவரி 16. ஆமாம். நீங்கள் திதி பார்த்து செய்றீங்களா இல்லாது நீங்கள் என்ன செய்றீங்க? நான் வந்து கூடுதலா அந்த நாளை தான் முதல் எடுத்துக்கொள்வேன். ரெவனடேஷன் இந்த நாளை தான் எடுப்பேன். ஏனென்றால் அது கடைசி வரையும் அவரோட இருந்த நினைவுகள் அப்படியே இருக்கும். அதை எடுத்துக்கொள்வேன். அந்த குடும்பமாக செய்ய அதை ஒத்துக்கொண்டு மற்ற ஏனடா எல்லாரையும் அதை இழுக்க இயலாதானே. சில பேர் இந்த காலங்களில் அந்த திரியத்தான் சொல்லியும் அது திரும்பி ஒரு காலத்தில் இருந்தது தான். அதை இப்போ பார்க்க போனால் சில சில விஷயங்களை பார்க்கும்போது அப்படி அது ஒவ்வொருவற்ற விருப்பம் அது ஒவ்வொரு பக்கம் முடிப்போம். ஆனால் நான் எடுத்துக்கொள்வது அந்த நாளை தான் மெயின் முதல் எடுப்பேன். அவர்களை விட்டு பிரிஞ்ச நாள். எங்கள் வீட்டில் மூவருக்கு நடக்கிறது. ஆனால் எனது ஒரு சகோதரி இறந்திருந்தார். அவருக்கு ஒரு தடவை தான் செய்திருந்தது. அவர் இறந்தபடியால் ஒருக்கா செய்தது பிறகு அவருக்கு செய்வதில்லை. அந்த முதல் இது செய்தார்கள். அதுக்கு பிறகு திதி பார்த்து தான் செய்கிறது. அம்மாவுக்கும் ஒரு வருடமும் திதி பார்த்து தான். அம்மா மார்ச் மாதம் 30ஆம் தேதி இறந்திருந்தார். ஆனால் மாறி மாறி வரும். ஏப்ரல் முதல் கிழமை வரும், அப்படி வரும். இந்த முறை ஒரு கிழமை முதல் கிழமை வருகிறது. அந்த அட்டமி நவமி அந்த திதிகள் பார்த்துட்டு முதலே அறிவிப்பார்கள். இப்பவே எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார்கள். இப்ப அது மாதிரி அதைத்தான் பார்ப்போம். ஐயாவுக்கு நாங்கள் அதுக்கு அந்த செத்த நாள் திதி அப்படி என்று
தான் பார்த்துதான் இப்ப உங்களோட பூர்த்தி உங்களோட செய்கிறோம். பார்வையில உங்களோட மனதிலே இதை நீங்க எடுத்துக்கொள்வீங்க. நீங்க அப்படித்தான் செய்றீங்கன்னு சொன்னீங்க திரிபாத்து. அதுதான் ஆனா இப்பத்த காலத்துக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அந்த அவை சேர்ந்த நாளை எடுக்கக்கூடிய நினைக்கிறது நல்லதா? இல்ல. என்ன பொறுத்தவரை ரெண்டிலே ஏதாவது ஒரு நாளுக்கு எங்கட ஆத்ம திருப்திக்கு தானே எப்படி ஆமா. செய்தாலும் நாங்கள் தானே செய்யணும். ம். அப்ப அது பிரச்சனை, அது எனக்கு அது தப்பா இல்ல. ஏனென்றால் ம். அவர்களுக்கு நாங்கள் இருக்கேக்குள்ள எந்த நாள் செய்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளும் செய்தாலும் அது கண்டிப்பா. பொருந்தும். ஆனால் இப்ப எங்களுக்கு அது ஐயர் வந்து முதலே சொல்லுவார்கள், இந்த ம். நாளுக்கு வந்து அவர்கள் முதல் சொல்லி விட்டார் அந்த இதுல சொல்லி விடுவார்கள். அப்படி அதைத்தான் அன்றிலிருந்து செய்கிறார்கள். ம். ஐயா செத்தது வந்து நல்லூர் மஞ்சத்துக்கு செத்தார், ம். இறந்திருந்தார். அப்ப அவருக்கு மாறி மாறி வரும், கூடுதலா தேருக்கு அப்படி தேர் தீர்த்தம் அப்படி மாறி மாறி வருவது. வர்றது. ஆமாம். ஒரு ஒரு மாதத்துக்குள்ள அந்த முந்தி மாதிரி வரும். முந்தியும் வரும், பிந்தியும் இந்திய வரும், ஒரு அந்த மாதம் இதுக்குள்ள ஒரு வரும். 2 கிழமைக்கும் வித்தியாசமா வரும். இந்த முறை ஆவணி 15ஆம் தேதி 50வது பிறந்த நினைவு நாள். 50. 50 வருஷம், ம். 50 வருடம். ஆமா ஆமா ஆமா. அம்மாவிന്റെ 6வது வருடம் அடுத்த அப்ப 24ஆம் தேதி. உங்களுக்கு குறைஞ்ச வயதிலே அவர் செஞ்சுட்டாரு. ஆமா ஆமா ஆமா. அதைத்தான் பார்த்து செய்கிறது. அது நீங்க சொன்ன மாதிரி நான் நான் இருக்கும் வரையும் அம்மாவின் இது வந்து ஒரு வருடம் நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்து கொள்வேன். மற்றது ம். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அந்த ஒரு இல்லத்துக்கு ஆண்டு ஒரு நாள் சாப்பாடுகள் அப்படி இப்படி அதை அப்படி எல்லாம் செய்து கொடுக்கிறது. ம். ஆரம்பத்தில இருந்தே அது நெடுகளுமே செய்து கொண்டு வர்றது. அது அப்படியே இருக்கும் வரையும், நாங்கள் இருக்கும் வரையும் அது செய்யலாம். ஒரு வருஷம் அப்படியே செய்வீங்க. ஆமா, ஒரு வருடமும் அது நாங்கள் கொடுக்கிறது. அது சிலதுகளை சொல்ல முடியாது தானே. ஆனால் அது இது செய்கிறது எல்லோரும் ஒற்றுமையாக, எல்லோரும் அந்த நாள்ல எங்கட அண்ணா மன்னார்ல இருக்கிறவர், அவரும் ஒரு வருடம் வருவார். அவரும் வந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஆமா. வந்து எல்லாரும் வந்து வீட்டில் அம்மா வீட்டில அது எல்லாரும் சந்தோஷமாக அந்த நாளில ம். எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு ஐயர் ஒரு வருடம் ஐயர் வருவார். ஆமா. இப்ப ஐயாவுக்கு ஒரு வருடம் முந்தி 10 வருடத்துக்கு 10-15 வருடமா எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து முன்னர் வந்திருந்தார்கள். பிறகு ஒவ்வொரு வருடமும் இன்று வரைக்கும் அதே அந்த திதி நாளில அக்கா கொண்டு போய் ஐயருக்கு அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து அர்ச்சனை ம். செய்து போட்டு பணத்தை கொடுத்துட்டு வர்றது. ஏனென்றால் முன்னர் மாதிரி காலங்கள்ல கஷ்டமா போய்விட்டது என்றால் எல்லாரும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. சில பேர் வந்து அந்த காலத்து ஐயமார் வந்து அவையிலே ஞாபகம் வச்சிருப்பேன். முன்னாருக்கு இந்த ஆமா பிரியன்றத சில இடங்களை சொல்லி விடுவேன். ஆமா. அப்படியா? ஆமா. எங்களுக்கும் எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயா இருந்தவர், கோபால் ஐயர்னு. அவர் வந்து முதலே சொல்லுவார், இந்த நாள் வருமானத்துக்காண்டி கொடுக்குறாங்க. ஆமா 10 மணிக்கு 10-11 மணிக்கு எல்லாம் வந்து தங்களோட இதுகளை செய்துட்டு போவார்கள். ம். சில பேர் தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்ப செய்கிறார்கள். ஏனென்றா இந்த வருடம் அப்படி ஒரு பிரச்சனை இப்ப கடந்த வருடம் நடந்தது. ம். அம்மாவின் இது வந்து முதல் திதியை அவர்கள் மாறி சொல்லிவிட்டார்கள். ஆனால் அடுத்த நாளுக்கு தான் அந்த திதி வர்ற நாளுக்கு செய்ய வேணும். பிறகுதான் என்னன்னு கேட்டால் ஐயருக்கு அடுத்த நாளுக்கு நேரம் இல்லை என்றதுக்காக ஐயர் முதல் நாள் வந்து செய்துட்டு போயிருக்கிறேன். கடைசியா சொல்லணும் தான் நீங்கள் தொட்டி அப்ப ஐயருக்கு நேரம் இல்லை என்றதுக்காக இதை செய்தார்கள். ஆனால் எனக்கு அது கொஞ்சம் அது சரிவர இல்லை. எனக்கு எந்த மனதுக்கு அது திருப்தி இல்லை. ஆனால் நான் சொல்லி இருந்தேன், இனிமேல் நீங்கள் ஐயரை கூப்பிடாதீங்க. ஏன் கூப்பிடுவாங்க? அது கலண்டர்ல பார்த்து உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் அதே இதன்றத நீங்கள் வேற வழியால நாங்கள் அதை கூப்பிட்டு என்னது செய்யறீங்கள், அதைத்தானே திரி பாக்குற நாள்ன்றது கூடுதலா பஞ்சாயத்துல உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இப்ப காலம் இருக்குதானே. வீட்டிலேயே பாப்பாரு. நான் இந்த முறை சொல்லி இருந்தேன், அன்றைக்கே சொன்னான் 5 வருஷத்தை இதோட இனிமேல் அது ஐயர் செய்தது கூட ஆனவழியால் இனிமேல் அவரை கூப்பிடாதீர்கள். நீங்கள் அந்த நாளுக்கு நீங்கள் வேற கோயிலையே அந்த ஐயர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் அதை வெள்ளனவாவே
அதை செய்யுங்க. எல்லாம் உண்டு தானே, அர்ச்சனை செய்து அதை செய்து போட்டு நீங்கள் சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு அதை வேற வழியில எதுவும் செய்யலாம் தானே. சில பேர் இப்ப ஐயர்மேன் டைமை மாத்தி, சில பேர் வந்து அவையிலே டைமை மாத்தி தங்களுக்கு டைம் இல்லைன்னுட்டு அது ஓகே. அப்படிதான் திரியண்டா அந்த நாள் இல்லைன்னு தெரியாது, ஆனா தான் விரும்பின வட்டி இந்த நாள்ல செய்யணும் நிக்கிறவையும் இருக்கிற சில பேர். இல்ல அந்த எங்கட அம்மாண்ட போன வருஷம் இதுல ஒரேடியா 2 வீட்டுக்கோ 3 வீட்டுக்கு போக வேண்டி வந்திருந்தது ஐயா வேற இதுகளா. அதனால மாறி அப்படி அடுத்த நாள் செய்து போட்டு பிறகுதான் சொல்லி இருக்குங்க. அப்படி வராதுன்னு சொன்னாப்பலதான் அப்படி நடந்தது. நடக்கிறது, அது உண்மை நடக்குது அப்படி. அதான் கேட்டேன் இப்ப. அதால நான் இப்ப இந்த காலம் கேட்கிறேன். நான் புந்திய காலம் அது கட்டாயம் கண்டுபிடிச்சிடுவோம், மற்றதை செய்யவும் மாட்டோம் ஒரு பயபக்தி இருந்தது. இப்ப அப்படி இல்லானே யாருக்கு அப்படி தெரியும். இப்ப அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தான் போக வேண்டிய கிடக்கொழிய எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயாமர் அப்படி இந்த டைமுக்கு வந்தது அது சரி வருவது இல்லை. ஆனால் அதுக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் செய்ய முடியுமா? எங்கட மன திருப்திக்கு தான் செய்யறது. அதுக்கேற்ற மாதிரி செய்து விட வேண்டியதுதான். அதுக்கு ஒண்ணும் செய்யல. அது நெடுகளும் காலங்காலமா இப்படி செய்து கொண்டு இருக்கிறதுக்கும் கூப்பிட்டுதான் செய்யணும் இல்லை. இப்ப குடும்பமா சேர்ந்து நாங்க செய்யும் போது அது பிள்ளைகளுக்கும் ஒரு வருங்காலத்துல அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இப்ப அதனால இப்ப வயதா போட்டவர்கள் ஏதோ உண்டு, நாங்கள் இப்ப 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதால அந்த நாள்ல ஒரு பக்கம் உதவி செய்கிறோம். உதவி செய்ய எங்களை விட்டு முடிஞ்ச நாள்ல இருந்து நாங்க ஒன்று செய்யறோம். அப்ப ஒரு அங்கே ஒரு மனிதமான செயல்கள் கணக்கு அதுக்குள்ள வந்து அமையுது. என்ன பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லாமல் செயலாலேயே அதை காட்டி கொடுக்குறோம். என்ன இது விசும்புக்காக பிறகு உண்டை செய்து போட்டு நாங்கள் அதை செய்தோம்னா கிட பள்ளிகளும் அதைத்தான் செய்ய பார்க்கணும். இல்ல சும்மா 10 கிலோ அரிசிய போட்டு சும்மா ஊருக்கு பேருக்கு கூப்பிட்டு 4 பேர் வந்துட்டு மிச்சத்தை வெட்டி தாக்குறதுலும் பார்க்க அந்த பணத்தை கொண்டு போய் 4 இடத்துல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கோ ஏதோ ஒரு இடத்துல கொடுத்தா அதுகள் வயிறார சாப்பிடுங்கள். அப்ப பிறகு இல்லத்தானே அப்படி தண்டுவார்கள். அது விருப்பம் இருந்தாலும் வருங்கால சந்ததிக்கு நாங்க எதை கொடுக்கிறோம். ஒரு தடவை நான் முதல் தடவை போன பொழுது அந்த உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு இந்த முத்து தம்பி பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லவா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எந்த இடம்? கல்வியங்காட்டுக்கு இங்கால போற வழியில திண்ணவேலிக்கு அங்கால திண்ணவேலி தாண்டி அந்த பால் பண்ணை இருந்தது முந்தி, பால் பண்ணை என்று சொல்றோம் தெரியாது. அந்த இடத்துல பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருந்தவர்கள் காசு கொண்டே கொடுத்து சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தாண்டா போல அவர்கள் கேட்டு இருந்தார்கள். நீங்களும் வந்து சாப்பிடுறா வரையிலும் உண்டு. அந்த அப்ப நாங்க இல்ல இப்பவும் இருக்கிறது, இப்பவும் செய்யறது அந்த காலத்துல இருந்து இருக்கிறது. ஆமா ஆமா. அப்ப அதுக்கு கொண்டே காசு நாங்கள் கட்டி போட்டு வந்தா அவர்கள் ரிசீட் தந்துட்டு போட்டில பெயர் எழுதி விடுவார்கள். இன்ன நாள் இவர்களுக்கு அவர்கள் எல்லாரும் அந்த தேவாரம் எல்லாம் பாடி அப்படி எல்லாம் செய்து எல்லாம் செய்வார்கள். நாங்களும் போய் சாப்பிடலாம். எங்களுக்கு எல்லாரையும் நாங்கள் வீட்டில இருந்து எத்தனை பேர் வருவீங்களான்னு கேட்பார்கள். நாங்கள் எங்களுக்கு அந்த அன்றைக்கு வர வசதி இல்லை என்றால் நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடை கொடுங்க செய்வது பிரச்சனை இல்லை. இப்ப இப்ப காலம் நீங்க பாத்துப்பீங்க, அண்மையில ஒரு யூடியூப்ல பாத்துப்பீங்க எத்தனை இடங்கள்ல இப்ப பெற்றோர் மேல இவ்வளவு எடுத்துறீங்க, இவ்வளவு வருத்தி தண்டு இருக்கிற போது தண்டாமல் பிறகு இல்லாத போது செய்து தன்ற பக்கங்கள் கூடத்தானே. அப்ப இதெல்லாம் இவ்வளவு தடுத்து அதுதான் அது எடுத்து காட்டாண்டாலும் சேகர் அது ஒவ்வொரு இதுதான். இப்ப இல்ல அது கூட சம்பவத்துக்கு எவ்வளவு இருக்கும் போது என்னோட கடைசி உயிர் போய்க்க எப்படி நாங்கள் அதை பாதுகாத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்வளவு நன்மையை செய்து இவ்வளவு வந்திருப்பியோம். கடைசி காலம் இருக்கிற உயிரை அப்படி அதுவும் ஏற்கனவே இப்பத்த காலம் வருத்தங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அந்த நேரங்கள்ல ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்க புரியும்னா அதை நாங்கள் ஒரு மனதில் ஒரு தைரியத்தை எடுத்துக்கொண்டு வருங்கால சந்ததிகளுக்காவது முன்னாலே நாங்கள் அப்படி தன்னைக்க ஒரு இது இல்லாமல் எவ்வளவு வற்புறுத்தி எவ்வளவு வேதனைப்படுத்தி ஒரு தொழில் இல்லை என்றால் அல்லது நாம் ஒன்று இல்லை என்றால் எவ்வளவு வேதனைப்படுத்தி வைக்கிறோம். என்ன
அதான் இங்க இங்க ஊர்ல இருந்த அந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சரி இங்கத்த பிள்ளைகளும் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ற பிள்ளைகளா தான் இருக்கிறார்கள். ஆனபடியால் அது இங்க காலத்தின் இருக்கிற அதான் காலத்தின் இது ஒழிய மற்றபடி நாங்கள் கட்டாயப்படுத்தி இப்ப இங்க இருக்கிற அங்கதான் நான் கூடுதலான பேர் வயது போனவே என்ற வாழ்க்கை அப்படி போகுது. அதோட அந்த அவர்களும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட என்ன மாதிரி அவர்களுடைய கொண்டாட்டம் இருந்ததுன்றதும் தெரியாது தானே. பேர் அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி இருந்தார்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களே ஒரு பிள்ளை செய்யாட்டியும் அடுத்த பிள்ளை செய்வாரு தானே. இப்ப 4-5 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிள்ளைக்கு ஏதோ கஷ்டம் செய்ய முடியாதுன்றாலும் ஒரு தானே நினைவண்டு எடுக்கிறதா அது கஷ்டம் சொல்லக்கூடாது. அது இல்ல அப்படி சொல்லலாதானே. இப்ப தூரத்துல இருக்கிற எல்லாம் அப்ப அவருக்கு செய்ய முடியாது. அதுதான் ஒவ்வொரு மனமும் தான் அதுக்கு காரணமும். அது கட்டாயமாக செய்து நாங்கள் பழக்கி காட்டுனா அது பிள்ளைகளும் அதை பார்த்து பழகிடும். பழம் அதுல எவ்வளவு பக்குவங்கள் இருக்கு மற்றவைக்கு எப்படி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த உரையும் எடுத்துக்கொண்டு இருக்க நன்றி சொல்லி நித்யாந்தவர்களே, நீங்களும் இணைந்து பயந்து கொண்டீங்க. நீங்க தெரியுதான் எடுத்துக்கொண்டு வந்து சிறப்பு. நன்றி பயந்ததுக்கு. அடுத்த உறவு நாளைக்கு. வணக்கம் சோதரண்ணா, நான் சிவமணி புவனேஸ்வரன். சிவமணி புவனேஸ்வரன் அவர்களையும் வாழ்வும் அவரை நன்றி இணைந்ததுக்கு. நீங்களும் பயந்து கொண்ட உறவு நீங்கள் மூச்சாந்தானே. ஆமா ஆமா, உங்களோட பக்கத்தை நீங்க பயந்து கொள்ளுங்க. நன்றி. நீங்கள் அந்த இறந்தவர்களை நினைவு கூறுறதை பற்றி தானே கதைக்கிறீங்க. எங்கள ஊர்லயும் வந்து முக்கிய இடம் பெறுறது அந்த திரிய வச்சுத்தான் எடுப்பார்கள். ஐயராக்கள் கல்வெட்டு என்று சொல்லி ஒரு வந்த பிறகு 31 நாள் அடிப்பம் தானே ஒரு புத்தகம் கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல எழுதுற படங்களை மடிச்சு அந்த படங்களுக்கு கீழே ஒரு பாட்டு ஒன்று கவி ஒன்று எழுதுவோம். அதுல வந்து அதுல திதி அமைஞ்சிருக்கும். ஆமாம், அதனால அதை எப்பயுமே அதை பாதுகாப்பா வச்சிருந்தா அந்த திதியை பார்த்து ஐயாவிடம் கேட்பார்கள், அந்த திதி எப்ப வருது ஐயா அது சொல்லுங்க. ஆனா இப்ப உள்ள எங்கட அக்கா அண்ணாக்களும் பாப்பினம் என்ன வளர்ப்புற தேய்வரை பார்த்து அந்த திதி எப்ப நிற்கிறோம் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு வந்தால் எங்கட அப்பா எங்கட ஐயான்னுதான் நாங்கள் கூறுவோம். எங்கட தந்தையார் அவர் மூத்தவர் பிள்ளைகள்ல, அதனால அவர் தகப்பனுக்கு தவறாம செய்து கொள்வார் ஒரு வருஷமும். ஆமா, அவர் 80 வயது அப்படித்தான் இறந்தவர். இங்க வந்து நான் அதுக்கு முதல் 75 வயது வரை அப்படி அவர் கை நடுங்குற வரைக்கும் செய்ய வேணும் என்று செய்து கொண்டே இருப்பார் ஒழுங்கா. அந்த பிண்டம் போடுறது அதோட அந்த 4 முதல் நாள் எல்லாம் துப்புரவு செய்து. ஆமா ஆமா ஆமா, அவர் வந்து கோயிலுக்கு போறது இல்ல, பெருசா கோயிலுக்கு போக மாட்டார். ஆனா கடவுள் நம்பிக்கை மனசுல இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் சரியான உறுதியா இருப்பாரு, கட்டாயம் நான் செய்ய வேணும்னு சொல்லி. அதற்காக அம்மா பெரிய ஆயத்தம் செய்து எல்லாம் செய்து விடுவா. அந்த முதல் நாள் சூரியனுக்கு முன்னுக்கு ஒரு சாணத்தால மெழுகி கும்பம் வச்சு அதுல வந்து கடைசியா ஐயா எல்லாம் வந்து போனவரை அதுல போய் பூ போட்டு சூரியனை பார்த்து கும்பிட்டுத்தான் பிறகு அவர் அந்த சாப்பிட தொடங்குவார். ஒவ்வொரு வருடமும் அந்த திதியை பார்த்து ஐயாவை கூப்பிட்டு அன்றைக்கு வீட்டை பிண்டம் போடுறேன்னு சொல்லுவேன் தானே. ஐயா பிண்டம் போட்டு அவருடைய அவருக்கு ஐயாவுக்கு கொடுக்குற தட்சணைகள் அந்த இதெல்லாம் கொடுப்பேன் தானே. அப்ப அந்த மரக்கறிகள் எல்லாம் கொடுக்க வேணும்னு கொடுத்துட்டு அந்த ஐயாவை பார்த்து முகத்தை பார்த்து கேட்பார் திருப்தியான்னு சொல்லி. அந்த ஐயா ஐயா திருப்தின்னு சொல்ல வேணுமா பெற்ற முகத்தை பார்த்து. அப்படி சொல்லும் வரையும் அவர் வடிவா கேட்பார் திருப்தியான்னு. ஐயாவோ திருப்தியான்னு சொல்லி அதை வேண்டுவேன். அதுக்கப்புறம் அவர் சூரியனுக்கு போய் அந்த பூவை போட்டு கும்பிட்டு தான் பிறகு உணவு இன்னும் வேற ஒரு நேரமா அது வழக்கமா இருந்தது. எனக்கும் அது சரியான நம்பிக்கை மாதிரி. இந்த திருக்குறள்லயே இருக்கு தானே, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று இறந்தவர்களுக்கு நிச்சயமா எங்கட இவரும் சொல்லுவார். ஏன் இருக்கும்போது செய்தாச்சரி தானே, இறந்த பிறகு என்னெல்லாம் செய்யணுமாண்டு. ஆனா என்ன பொறுத்தவரையில இறந்த பிறகும் அந்த ஆத்மாக்கள் இருக்குன்னுதான் நான் இறந்த போது நீங்கள் சண்டையம் எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். அவர் இறந்த நாள் இருக்குல்ல அந்த
ஒரு எப்பவுமே அது ஒரு ஒரு மனிதனுக்கு எந்த காலமே அது ஒரு சில மறக்க இல்லாத காலமா இருக்கும் என்ன அந்த நாள். இருக்கும் தான் அத கூடி ஆ. சில பேர் போடினம். ஆனால் அதே அது மாதிரி எப்படி எங்களோட பொறுத்தவரையில பார்வையில இப்பத்த காலத்துக்கு வருங்கால சந்ததிக்கு எது அது உங்களோட பார்வையில எப்படி இருக்கு அது என்ன பொறுத்த வரையில என்னவோ அந்த பழக்கப்பட்டு வந்ததால அந்த திதி தான் முக்கியம் போல எனக்கு தெரிகிறது. ம், ம். அதன் மூலம் செய்கிறது போது அந்த சில இதுகள் இருக்கு. இரவில கூடி அந்த செய்த அன்றைக்கு இரவில கூடி ஏதாவது புட்டு அல்லது ஏதாவது செய்து அதுல படைக்கணும், பழமோ ஏதோ வச்சோ கட்டாயம் விடாம செய்யணும், தண்ணி வைக்கணும்னு சொல்லுவினோம். சொல்லுங்க. ஓ, அந்த காலங்கள்ல ஆமா ஆமா. அப்படி எங்கட ஊர்ல அது முக்கிய இடம் பெற்றது, 2 வரையும் இருக்குது. இங்க வந்தவர்கள் பெருசாக செய்ய முடியாத சூழ்நிலை தானே இப்ப. ஆம். அதனால ஊர்ல இருக்கிற இல்லங்களுக்கு தான் காசு கொடுத்து அந்த நாளெண்ணெய் செய்யணும். என்ன இங்க வந்து எல்லாரையும் வரவழைக்க இல்லாத கட்டம், எல்லாரும் வேலைகள் அதெல்லாம் இருக்கிறதால ஆமா, ஆமா. ம். அதை செய்யணும். ஆனா நாங்கள் எங்கட அண்ணாக்கள் எங்கட அப்பாக்களுக்கெல்லாம் செய்தவே நாங்க போய் வருவோம். அதுவும் ஒரு இந்த உறவுகள் ஒன்றுபட்டு சேர்ற ஒரு நல்ல ஒரு இதாத்தான் இருக்கும். அந்த இது கொண்டு கூடாது. நவியல் கடைசியா அதுதான் நான் இப்ப எடுத்துக்கொண்டு என்னன்னா அது ஒன்றுபட்டுதுன்றது அது இனி வருங்கால சந்ததிகளுக்கு எப்படி நாங்க கொடுக்க போறோம் சில இடங்களுக்கு இருந்தாலே. ஆனா இப்ப உள்ள பிள்ளைகள் நல்ல ஆர்வமா இருக்கி நம்ம எல்லாம் அறிஞ்சு கொள்ளி நம்மவே எங்கட மகள் கூட போன கிழமை சொல்றா வந்து இந்த இறந்தவர்கள் இது இருக்கம்மா உண்மையில அப்படின்னு சொல்றா, அந்த இதுகள் இருக்குதாம்னு சொல்லி அவர்கள் வருவார்கள். பிப்ரவரி மாதங்கள்ல ஹலோவீன் வாரது அந்த நாள் கூடுதல் கூடுதலா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அதில் விளங்குது, கூடுதலா அதுல இருக்கணும், இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அது வருஷத்துல ஒரு எல்லாருமே அந்த நாளை நினைக்கிறது. இது இப்ப எங்கட சமயத்தை நாங்க கூடுதலா திரியும் பார்ப்போம். மற்றது எப்பவுமே அது ஒரு அதான் நான் முதல்ல சொல்லி இந்த என்ன எதிர்பார்வையில அந்த நாளைத்தான் நான் முதல் திரிதான் பார்த்து தந்தையார் எல்லாம் அப்படித்தான் செய்தவன், திரி பார்த்து தான் செய்து கொண்டு வந்தவன் இருந்த காலத்துல. ஆனா எங்கட பார்வையில இப்பத்த பார்வையில எந்த பார்வையில வந்து அவை இறைவனடி சேர்ந்த அந்த நாள்ல நான் கூடுதலா எடுத்து கொண்டு வரேன். என்னன்னா மறக்க முடியாம இருக்குது அந்த காலங்கள் அந்த நாள் ஏனென்றா ஆனா சில பேர் அந்த அவர்களுடைய இறந்தவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து எல்லாம் சொல்லி நம்ம அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுதானே. அப்படி முறைகள் சில மாறி நடக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இறந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையாண்டு இல்ல. ஏன்னா அது வந்து எங்களோட இருந்துட்டு பிறந்ததுல இருந்தே இருந்துட்டு அவை அதுக்கு பிறகு இறைவனடி சேர்ந்துட்டோம்ன்ற இந்த நாள் எங்களுக்கு திரும்ப அது திரியன்னு சொல்லி 2 கிழமை தள்ளி வரும் அல்லது ஒரு கிழமை முந்தி வரும். அப்படி கொண்டு வர மனசுக்கு எங்களுக்கு பட்டு அவர்களை நினைச்சு நினைவு கூர்ந்து கும்பிட்டாலே அது ஒரு அது சேரும் தானே அவர்களை. ஆமா இல்ல நான் அந்த நாளை இப்ப நான் ஏன் அப்படி எனக்கு உள்ள வந்தேன்றா அந்த நாளை வச்சு இப்ப முதல் சொன்னாரு ஏதோ ஒன்றா நாங்க மற்றவர்களுக்கும் செய்யணும், ஏதாவது கொடுப்போம் தண்டுவோம் மற்றவருக்கு கொடுக்க. அந்த நாள் எங்களை விட்டு பிரிஞ்சவை அவை போய்க்க நாங்க இன்னொரு அங்கால எங்களோட உறவு மாதிரி ஒன்றை செய்கிறோம், அவைக்கு தண்டுறோம். என்ன ஒரு கஷ்டப்பட்டு என்ன ஒரு அதை செய்யும் போது அந்த நாள் மறைவுது எங்களை மறையுது. என்ன அப்படி அந்த ஒரு நல்லது ஊர்ல எல்லாம் இப்ப நினைவு அந்த கல்வெட்டு அடிக்கிற குறைஞ்சிட்டு சில பேர் மரங்களை அந்த மரங்கள் அப்படி மரங்கள் வாங்கி கொடுக்கிற நினைவு அப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனாலும் என்ன பொறுத்தவரையில அந்த கல்வெட்டுன்றது கட்டாயம் இருக்கணும். அந்த புத்தகம் எப்பயுமே அழியாது. அந்த காலகாலமா ஆனா அது அந்த காலம் அடிச்சது பரவாயில்ல, ஏன்னா உண்மை எழுதுச்சு. இப்ப உண்மை எழுது நீங்களே தெரியும் பல இடங்கள்ல சில இடங்கள் வரும் பார்த்து வடிவா பார்த்துருக்க மாட்டியோம், பெற்றோர் மேல வடிவா பார்த்துக்க மாட்டோம். ஆனா அது கல்வெட்டுல வரணுமென்றக்காண்டி அதுல சோடிச்சு கவிதையை இதை வடிவா எழுதுவியோம். அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் என்று அது பாசம் மறக்க முடியாத பாசம் அது இதண்டு அதெல்லாம் போடி மாதிரி என்னவா இருந்தாலும் அவர் விருப்பமா இருந்தாலும் அந்த வரலாறு வந்து அவரோட உண்மையான வரலாற்றை கொடுத்து அதை அடிச்சு அவற்றை படத்தை போட்டு திதிக்குரிய பாட்டும் போட்டால் அது காலகாலமா ஒரு முதல் வருஷம் அப்படி செய்யறது நல்லது நினைக்கிறேன். அந்த 31 நாள் அது செய்வினம் அது கட்டாயம் செய்யறது நல்ல நினைக்கிறேன். அந்த அவர்களுடைய காலம் பூரா அவருடைய அந்த புத்தகம் அந்த இருக்கும் என்ன மற்றவைக்கும் அவர் எப்படி வாழ்ந்தது மற்ற வாழ்க்கைக்கு ஒரு வெளிப்படுத்துற மாதிரி தானே தெரியும். அது இன்னும் ஒரு அப்படி நாங்கள் இல்லாத காலங்களிலும் அந்த பரம்பரையா அதை வச்சிருக்கலாம் தானே, அதை அறியலாம். உண்மைதான். மிக்க நன்றி. நன்றி. நீங்களும் பாய்ந்து கொண்டீங்க மணி புவனேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. உண்மையில ஒவ்வொருவர்களும் உங்களோட கூட அனுபவங்களை பாய்ந்து கொண்டீங்க. ஏன்னா இது நான் இது எடுப்பதற்கான காரணம் இந்த காலத்துல இந்த காலகட்டங்கள்ல பல இடங்கள்ல
எவ்வளவு வேதனைக்குள்ளாக்கி போட்டு எந்த செய்கிறது வந்தாவா செய்கிறது மற்றது வருங்கால சந்ததிகளுக்கு நாங்கள் எப்படி தன்றோம்ன்றது முக்கியம். ஏனென்றால் கட்டாயம் ஒவ்வொரு பெண்ணும் இந்த நாங்கள் வாழும்போது எவ்வளவு கஷ்டத்துக்கால ஒரு வாழ்ந்து வந்திருப்போம். கடைசி காலம்ன்றது இந்த மனிதனுக்குமே ஒரு கஷ்டமான காலங்கள். ஏனென்றா எவ்வளவு வேதனை காலகட்டங்கள் சில இப்ப போகும் காலகட்டங்களுக்கு எவ்வளவு ஒவ்வொரு விஷயங்கள்ல திரியும் போது அந்த வயது உணவே யாரா இருந்தாலும் வயது உணவு என்றாலும் இறக்கும் போது அவன் மனங்களை நாங்கள் நோவடிச்சிட்டு காலம் வாழ்ந்ததை விட அந்த இறக்கும் போது அவன் மனங்களை நோவடிக்காம பாக்குறது தான் அது சிறப்பு. அது பார்த்துட்டு நீங்க பிறகு செய்யும் போது ஓகே அது எடுத்துக்காட்டா இருக்கும். ஆனால் பார்க்காமல் பிறகு எடுத்து செய்யறது தான் பல இடங்கள்ல இது நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டுமே முக்கியம். ஆமா, உயிரோடு இருக்கும் போதும் பார்க்க வேண்டும், இறந்த பின்னும் செய்ய வேண்டியதை உங்களோட கடமையை செய்யறது நல்ல நினைக்கிறேன். சிறப்பு. நன்றி நன்றி. அதுக்கு முதல் நான் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டேன். வாணியக்கா அவர்கிட்ட நினைவு நாடா இது மகனாரின் ஏதோ ஒரு முறை எடுத்துக்கொள்கிறேன். வாய்ச்சிருந்த 2 பாட்டை மிக்ஸ் பண்ணி அஜய்க்கு வாழ்த்துக்கள். 2 பாடல்களை மிக்ஸ் பண்ணி தந்திருந்தார் போல. இல்ல இந்த இவற்ற பாட்டு மற்றது இன்னொன்று ஆரம்பிச்சது இன்னொன்று நினைக்கிறேன். இல்ல அதே பாட்டு தான். ஒரே பாட்டா? ஒரே பாட்டு தான். கட்டிக்காரன். சிறப்பு சிறப்பு. நன்றி. ஏனென்றா அவர் எனது வாழ்க்கையில இவர் செய்யும் முதல் 3 மாதம் இவர் பிறந்து 3 மாதம் 3 மாதம் அதுவும் அவர் பிறந்ததும் தந்தையார் பிறந்த மாதம் தான். 22 இவர் 26.
அப்படி ஏதோ ஒன்று ஒதுக்கில எனக்குள்ளே அவர்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் மனதில் இது இருக்கு. ஆம், இந்த நாளில் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றா நான் ஒரு இடம் அதை எடுத்துக்கொண்டு வரேன். நான் இந்த பாமுகத்தில் இப்படி இந்த நினைவு உறவுகளோட கலந்து விளையாடுறேன். நான் இந்த என்னடா 4 பேருக்கு எங்கட அனுபவங்களோட பயிரவணும். ஏன்னா வருங்கால சந்ததிக்காகவும் இது இதை நாம் இந்த பயந்தது இன்றைய நாளில் என்னடா வாணிய உங்களோட பக்கம் தொட்டுக்கொண்டு நான் தரேன். நீங்கள் எது உங்களோட பக்கங்கள்ல எடுத்துக்கொள்ளுங்க. எங்கட ஊர் என்று சொல்ல மாட்டேன் இப்ப. ஏன்னா ஊர் இப்ப தலைகீழா எல்லா தலையும் சரியோ. ஒரு காலத்துல எங்கட ஊர் பழக்கம் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. சரியா, இறந்த அண்டைக்கு தான் நாங்க செய்யறது. அந்த டேட்டுக்கு இப்போ அம்மாடை வாரம் அந்த மாதிரி இதுண்டா மார்ச்சில் வருது அம்மாடை. அப்போ அந்த 28 சொன்னால் நாங்கள் அந்த மார்ச் 28 தான் செய்யறது. அப்படி கூடுதலா எல்லாரும் அந்த பக்கங்கள்ல எல்லாரும் ஒரு காலத்துல அப்படித்தான், ஒரு காலத்துல வன்ச ஒரு போன. காலத்துல ஆனா இப்ப கேள்விப்படுறேன், இப்ப கோவில் திருவிழாவில இருந்து செத்த இது எல்லாமே இப்ப திதி பார்த்து செய்கிறார்களாமன்ட்டு. அப்போ நானும் அண்மையில் ஒருத்தரோட பேசிக்கொண்டு சொன்னேன், இல்லை இந்த டேட்டுக்கு நான் செய்துட்டேன் அப்படின்ட்டு. இந்த டேட்டுக்கு எப்படி செய்வா, திதி பார்த்தா அடுத்த கிழமை அடுத்த மாதம் எல்லாம் வருதுன்னு நான் சொன்னேன். நான் அது ஒரு நானும் பார்த்தது கிடையாது, நான் மாற போகிறதும் இல்லாது அந்த விஷயத்தில். அம்மா அப்பா இறந்தாவோ எங்கள் அண்ணா அப்பா இறந்தாரோ அந்த டேட்டுக்கு போய் நான் அர்ச்சனை போட்டுட்டு வேணும்னா நான் இங்கே படைக்கிறது இல்லை, அது படைச்சா தொடர்ந்து செய்யணும். அப்போ நான் அது செய்கிறதில்ல, அவர்கள் தண்ணி பாலை வச்சுட்டு போய் அர்ச்சனை போட்டு வரேன். மற்ற இங்கே அண்ணா விட்டு செய்கிறது அம்மாவுக்கு சமைக்கலன்னு சாப்பிட்றது அந்த டேட்டு தான் செய்கிறத தவிர நான் எனக்கு இந்த திதி எனக்கு தெரியலை. அது திதி என்னென்ன உண்மையிலே தெரியாது. ஆனால் ஊரில் எங்களோட ஊரை பொறுத்தவரை ஒரு காலத்தில் அப்படி இல்லை. ஆனால் இப்போ திதி பார்த்தாலாம் எல்லாம் செய்கிறாரலாம் உண்டு. மற்றபடி எனக்கு தெரியாது. நான் இப்போ நனாமோன் அவர்கள் அம்மாவும் டிசம்பரில் இறந்துருந்தார் 26ஆம் தேதி. அப்போ அந்த தேதியில் நான் போய் அவருக்கு மோட்சத்தினை போட்டு வந்துட்டேன் கோயிலில் அர்ச்சனை இது கொடுத்துட்டேன். உண்மைதான். ஏன்னா வணிகா நீங்கள் பாருங்க, ஒரு மனிதன் இவ்வளவு காலம் உங்களோட இருந்துட்டு யாரா இருந்தாலும் அந்த நாளை விட்டு பிரிஞ்சிடும் சொல்லி நாள் தான் எனக்கு நம்பிக்கையும் அந்த நாள் ஞாபகம் தவிர. அப்ப பிறகு அவர்களிடம் அழிக்காது அந்த நாள் ஞாபகமா இருக்கும். அவர்கள் அந்த பிறகு சொன்னார்கள், இல்லையே வாணி அது 2 கிழமை தாண்டி உள்ள வருது அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களோட ஒவ்வொருத்தர் இதுக்கும் தானே. நான் இன்றைக்கு இந்த டேட்டை ஞாபகம் வச்சு நான் மொழிகிட்டு வடியா கோயிலுக்கு போய் அவருக்கு நட்சனையை போட்டுட்டு நான் திருப்தியாக வந்துட்டேன்னு சொன்னேன். திதிப்படிதான் செய்கிறார்களாம், எனக்கு தெரியாது. அது இப்போ நான் மூணவர்கள் இப்போ உங்க பேர் செத்தவனுக்கு திதிப்படி செய்தா அப்போ பிறந்த நாளுக்கும் திதிப்படி செய்யலை, அந்த திதியில் செய்யலை. அதே பிறந்த நாள் மட்டும் அன்றைக்கு செய்கிறீங்க, இதை மட்டும் இப்படி பண்ணிட்டு காலத்துக்கு மாற்ற மாதிரி அந்த காலம் ஒரு காலத்துல அப்படி ஓகே அந்த அப்படி இருந்த வாழ்க்கை அப்படி வந்தது. அப்புறம் இப்பத்த காலத்தை பார்க்கும்போதுதான் அந்த இறந்த நாள் எடுப்பதுதான் என்ன அதுதான் நான் சொன்னேன். நீங்களும் அதுதான் இருந்தீங்க கூட. அவ்வளவுதான் என் பக்கமாக எனக்கு தெரியாது. அது மறக்கல அது இந்த மாதிரி அந்த நாள் வந்து டேட் தான் எனக்கு ஞாபகம். அந்த டேட் செய்யறது என் பழக்கம் இருக்கு. ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார், எடுத்துக்கொண்டு நீங்கள் விட்டுக் கொள்ளுங்கள். ஈஸ்வரன் அவர்களையும் அன்பாய் வரவேற்கிறோம். வாழ் உண்மை நன்றி இணைந்ததுக்கு. நீங்களும் கூட பக்க கருத்துக்களை வணக்கம் மணியக்கா. வணக்கம் ஜெயன். வணக்கம். உச்சாந்தாரே ஓ நல்ல உற்சாகம். என்ன இறந்த நினைவு தினம், நினைவு நாள் வந்து இறந்த நாளா அல்லது திரிபாத்தை நீங்க செய்யறதா என்ன செய்யறவர்கள் எல்லாம் திருப்தி தானே. எல்லாம் செய்யறவர்கள் அதை கடைப்பிடிக்கட்டும். ஒருத்தர் குறை கூறுவது சரியல்ல, ஒருத்தர் தனிப்பட்டதில் நாங்கள் கருத்து சொல்வதும் சரியல்ல. என்னை பொறுத்தளவில், என் குடும்பத்தை பொறுத்தளவில் என் கருத்து, என் பெற்றோர், என் குடும்பத்தில் இறந்தவர்கள் அந்த இறந்து 3ஆம் நாளோ 8ஆம் நாளோ 31ஆம் நாளோ 1 வருஷமோ அதில் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து செய்வார்கள், அது வளமை. ஆனால் என்னை பொறுத்தளவில் என் பெற்றாரோ இனத்தவரோ என் குடும்பத்தில் இறந்தவர்கள் நல்ல நாள் பார்த்து திதி பார்த்து இறந்தது அல்ல. தற்செயல அது இறந்த தினம். அப்படி திதி பார்த்து நாள் பார்த்து இறக்காத அந்த ஆத்மா என்று சொல்லுவோம்.
ம், நல்ல நாளோ கெட்ட நாளோ திதி பார்த்து சாகாத இறக்காத ஆத்மாவுக்கு நாங்கள் ஏன் திதி பார்த்து செய்ய வேண்டும்? ம், இதுதான் என் சொந்த கருத்து. ம், ம், ம். அது அதான். ஒன்று. ம், சமய ரீதியாக மறுபிறப்பு இறைவனடி ரெண்டும் தான் கதைப்போம். ஆம். எல்லாம் இறைவனடி சேர்த்ததுன்றதும் சாதகம் இல்லை. இங்க கொலை கொள்ள படிப்பு எல்லாம் செய்தவன் இது போட்டு கடவுளுக்கு கூட இறைவனடி வந்து போறான்னு சாமி சொன்னால் நல்லவனும் போறான்னு சொன்னா அதுல வித்தியாசம் இல்லை. ம், ம், ம். நாங்கள் வாழ்ற வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை நாங்கள் வாழ்ற இந்த உலகத்தில் தான் புண்ணியமும் பாவமும் எல்லாம் துக்கமும் நரகமும் இருக்குது. அது அதுல ஒரு நம்பிக்கை தேவை இல்லை. இப்ப 6 கோடி எதுக்கே பாக்கிறோம். எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, மறுபிறப்பு ஆன்மாண்டு இறந்தால் மனிதன் அந்த ஆன்மா மறுபிறப்பு எடுத்தால் நாங்கள் இங்க அதுக்குரிய நினைவு தினம் படைத்தல் சாப்பாடு சாப்பிடுவதெல்லாம் சாப்பிடுவோம். ஆனா அது வேறொரு முறைக்கு எடுத்து இந்த உலகத்தில் இருக்கும் மாடா இருக்கும், மனிதனா இருக்கும், வேறொரு மனிதனா இருப்பார். பின்ன நாங்கள் இங்க சாப்பிடுவோம், அங்க அந்த ஆத்மா சில சாப்பாடு இல்லாம இருக்கும். என்ன சாப்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு எங்களோட வாழ்ந்துட்டு போனார். அவரை வந்து நினைக்கிறோம். அதான் திருப்பி நாங்கள் எல்லாம் பிள்ளைகளோட சேர்ந்து செய்ய அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்த வைக்க பிள்ளைகளோட மனங்கள்ல எப்படி வாழ்ந்துட்டு போக வைக்க அவருக்கு நல்ல விஷயங்கள் அதுக்குள்ள நல்ல விஷயம். நல்ல விஷயம் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல விஷயம். கருத்து கூறுவதையும் பிழை இல்லை. மறுபுறவு சிவனடி என்று சொன்னா இறைவனடி என்று சொன்னா இறைவனடியில இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு என்ன சாப்பாடு இல்லாம நாம இங்க படைக்கிறோமா? ஆண்டவனோடே படைத்த ஆண்டவனோடே இருக்கிற அந்த அடியில் சேர்ந்த ஆன்மாவுக்கு நாங்கள் இங்க படைக்க வேணும். ஒரு நாள் அந்த திருப்திக்கு மன திருப்திக்கு அவனோட ஒரு நாள் படைத்து அந்த ஆத்மா திருப்தி அடையலுமா? அப்படி திருப்திண்டா நாங்க ஒவ்வொரு நாளும் படைக்கிறோம். இப்ப ஜெயானந்தன் அவர்கள் சொன்னார், தான் கொழும்புல ஒரு வீட்டுல இருந்தவராம். கொழும்புக்கு போன இடத்துல ஒரு வீட்டு போன பொழுது கொஞ்சம் பொறுங்கோ சத்தம் சரியா. அப்ப அவர் வந்து அந்த தாயும் தாப்பனமா இருக்கும். அந்த மகன் ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிடுறாரோ, அது பச்சமாக இருக்கட்டும், மாமிசமாக இருக்கட்டும், மரக்கறியாக இருக்கட்டும், அதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். நானும் சாப்பிடும் பொழுது அதை வச்சுட்டு ஒரு கறியோ ஒரு சுண்டலோ, அந்த சுண்டலும் சோறிலும் ஒரு குடி எடுத்து ஒரு பக்கம் வச்சு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். அது அம்மா அப்பா எங்களுக்கு கண்டு இல்லை, ஆண்டவரையும் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்னமாக. இப்ப நாங்கள் அதை தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டாலே சரி, அதுதான் பெரிய படைப்பும் பெரிய இது. ஆண்டவா எனக்கு இன்றைக்கு இந்த பிளேட்ல இந்த சாப்பாடை தாரா, இது மாதிரி சாப்பாடு இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து தொட்டு கும்பிட்டு சாப்பிடுறது அது போதுமன்றது எந்த மன நிறைவு. ஆனால் அப்படி பெரிதாக திருப்தி பெரிய ஆள் கூடி நினைவு நாள எடுப்பது சரியா அல்லது இல்ல நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க வந்து திரி செய்யறது விருப்பம் இல்லை. எந்த வீடும் எந்த பிரதேசத்திலையும் ரெண்டு செய்யறாங்க. ஆனா எனக்கு தெரியல. நாங்கள் பாக்குறேன் நினைவு நாள் எந்த டேட் பிறந்தாங்களோ, எந்த மாசத்துல இருந்தாங்களோ அந்த மாசம் அந்த டேட் அது எடுத்து செய்வதா? அதைத்தான் நான் நேரத்தோட சொல்லிட்டேன். நாள் பார்த்து சாகவில்லை, தேதிதான் பார்ப்பது. என்னை பொறுத்தளவில் நான் பார்ப்பது என்ற குடும்பத்தில் அதை அமல்படுத்தினது. நீங்க பாருங்க, இப்ப ஒரு வருஷம் இந்த வருஷம் நீங்கள் இப்ப ஒரு டேட்டை வச்சிருந்தோம் என்றால் அதே வருஷம் அதே தான் வச்சிருப்போம். திடீர்வாக்க ஒரு மாதம் தள்ளி வரும், ஒரு கிலோமீட்டர் அங்கே தள்ளி வரும். அப்ப மனதுல மறந்தும் போகும். அதுக்காண்டி ஒரு காட்சுமா போகணும், மண்டக்காண்டி செய்யணும், மண்டக்காண்டி செய்யறது இல்லை. மனதால எங்களோட மனதுல இருந்து அவை எப்படி இருந்து வாழ்ந்துச்சோமோ அதே மாதிரி அவ எங்களை விட்டு போய்க்க இன்னொரு பல பேருக்கு ஒரு ஒரு இதா இருக்கணும். ஒரு அந்த அவை போனனால எங்களுக்கு கவலை இருக்க இன்னொரு சந்தோஷம் இருக்கணும். அவர்களோட நான் செய்யும் போது சந்தோஷமா இருக்குது எனக்கு. அப்ப அந்த நாளுக்கு அதை நாங்க நினைப்பதுதான். நான் இந்த 10 வருடமும்
எனது வாழ்க்கையில அதைத்தான் நான் செய்து கொண்டு வரேன். அதே தந்தையார் அந்த அவையில் இந்த காலங்களில் அது ஏதோ அப்படியே வாழ்ந்தபடியா திரிவாத்து அவர் அப்படி அதுதான் உங்கள் போக்குத்தான் என் போக்கு. வாணியக்கா நீங்க 5ஆம் தேதி 5ஆம் தேதி இறந்த என் அப்பாவுக்கு எப்படி நான் 10ஆம் தேதி திதி கொடுப்பதும் ஏன் 1ஆம் தேதி கொடுப்பதும் 5ஆம் தேதி எந்த அப்பா இறந்தாருண்டா நான் 5ஆம் தேதி என்ன மாசமோ அந்த திதியில நான் அந்த டேட்டில தேதியில திதி அல்ல தேதியில நான் செய்து போடுறது எனக்கு திருப்தி. ஆனால் அவங்க திதி பார்த்து செய்கிறவங்களுக்கு திருப்தி, அது அவர்களுக்கு முக்கியம். அதை பற்றி நாங்கள் அதை பற்றி அருகதையற்றவர்கள். எனவே முடிக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி ராணியக்கா, நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. வருவோம். நேரம் போகிறது. ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. நீங்களும் இணைந்து பயந்து கொண்டீங்க. உங்களோட பக்கம் நீங்கள் அந்த நாளத்தை எடுத்துக்கொண்டீங்க. நன்றி உறவுகளை. ஒரு உறவுகளும் இன்று கொஞ்சம் இதை பற்றியும் கூட தெரிஞ்சு கொண்டோம். ஒரு பக்கங்களில் வயதாமட்டவர்கள் சொன்னாங்க தங்களோட இதில் அப்படி பார்க்கறதில்ல, அவைய விருப்பம் இப்போ தான் தான் அந்த நாளை எடுத்து கொண்டு மாதிரி. மற்ற சைவ சமயத்தில் கூடுதலாக சில இடங்களில் திரிதாண்ட அதிகமாக பாப்பியம். ஆனால் வாணியக்காவும் நானும் இப்போ ஈஸ்வரன் அவர்கள் சொல்லுவோம். இரண்டாவது இப்பத்த காலத்து பார்க்கும்போது என்னடா சில நேரங்களில் ஐயர்மார் தங்களுக்கு அந்த நாள் டைம் இல்லைன்னு அதை எடுத்துக்கொள்ளுவோம். மற்றது மற்றவையும் சில பேர் ஒரு ஆள் தனக்கு இந்த டைம் இல்லை, எனக்கு இந்த டைம் தான் இந்த நேரம் என்று இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறவையே பெற்றோர்மார்கள் வடிவ பார்க்காதவை கூட இந்த காலங்களில் இது மற்றவை காண்டி செய்கிறதுக்காண்டி அப்படி செய்வியோம். அப்படியான உலகம் தான் இப்பத்த காலம். அப்ப நாங்கள் வருங்கால சந்தைக்கு எது கொடுக்குறோம்ன்றது முக்கியம். இப்ப அந்த கொடுக்குறோம்ன்றது முக்கியம் போக அந்த நாள் எந்த காலமே இப்ப சிந்திக்கக்கூடிய இருக்கு பாருங்கள். உறவுகள் செல்ற மாதிரி அந்த நாள் கண்டிப்பா எங்களுக்கு அந்த இறைவனடி செய்யும் போது அந்த நாள் எந்த தாதப்பனுக்கு எந்த பிள்ளைகளுக்கும் அந்த நாள் ஒரு தாதப்பன் இறந்தாலோ அது எப்பவுமே இறக்கும் வரை மறக்க முடியாது அந்த நாள். அப்ப அந்த நாளை நினைக்கும் போது எங்களோட மனங்களுக்கு வர கவலைக்கு ஒரு நன்மை செய்கிறோம். ஒரு 4 பேர் ஒரு ஆளுக்கு யாருக்கு நான் ஒன்று செய்யும் போது எங்களுக்கு அந்த மனத்து சந்தோஷம் அவன் ஞாபகமா ஒன்று செய்கிறோம். அப்ப அது ஒரு திருப்தி தான். அப்ப அதுக்காண்டி தான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். நன்றி உறவுகளே. இணைந்து பயந்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மற்றும் வாணியக்கா இந்த தொழில்நுட்பத்தை உதவி செய்த வாணியக்காவும் மற்றும் முயற்சி நடாமுன்னைக்கும் நான் சொல்லியிருந்தேன். முடிஞ்ச அளவு இன்றைக்கும் நேற்று நிறைந்த நிலவரம் பெரிய மோசமாக நான் எழுதி போடவில்லை. மற்ற இந்த நிலைமை கூட என்னென்றா இன்னைக்கு அப்படித்தான் உலகம். என்னென்றால் கொரோனாவில் கொஞ்சம் காலம் வாழணும் என்று வந்த மாதிரி இப்போ இந்த நாட்டில் எந்த நாடில் அநேகமான நாடுகளில் பலவர் கேட்கும்போது சென்ற மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திலிருந்து கூடுதலான பேர் நான் கேள்விப்பட்டேன் நடந்து கொண்டிருக்கு. இந்த நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கு. கொரோனா எப்படி வந்தது அந்த மாதிரி இனிமேல் நாங்கள் இருமலவுல தான் வாழணும். ஏன்னா அந்த இருமல் வந்தால் ஒரு 2 கிழமை சிலவருக்கு செல்லும், சிலவருக்கு 1 மாதம் செல்லும். அப்படியான இருமல்களெல்லாம் இப்போ வந்து கொண்டிருக்கு. ஏன்னா பல நாடுகளில் இல்லைன்னு சொல்றோம். இந்த ஏனடா சில பேர்ட்ட உடல்நிலையாக கூட தாக்கங்களை கொடுக்கும். அப்போ அப்படியான உலகத்துக்கு நாங்கள் இனிமேல் அப்படித்தான் வாழ போகிறோம். அதனால நான் கண்டிப்பாக தொடர்வேன் என்ற நம்பிக்கை இருக்க ஒரு அடுத்த வாரமும் இன்னொரு தலைப்போல தொடர்கிறேன். நன்றி, வணக்கம் அவர்களே. நன்றி, வணக்கம் மாணிகா. மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நமக்கு வருகின்ற உண்மை தோப்படு கந்தசாமி சேகர் அவர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மாலை நேர நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்வோம். வணக்கம்.